புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணாலே 2 ஹெல்மெட் தரணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அந்த 2 ஹெல்மெட் யாருமே தரதில்லை. அது மாதிரி புதுசாக வண்டி வாங்கும்போது என்னென்ன மாதிரியான ஊழல்லாம் நடக்குது, எந்த வகையெல்லாம் காசை ஏமாத்துறாங்க? இல்லை, நீங்கள் ஒரு வாகனம் வாங்க போகும்பொழுது எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் நேரடியாக அவர்கள் வந்து வாகனங்களை கொடுக்கறது இல்லை. எந்த ஒரு விற்பனையாளருமே இதுதான் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படின்றத தெளிவுபடுத்தவே இல்லை. குறைந்தபட்சம் 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் குறையாமல் சேமிக்க முடியும். இது நேரடியாக நீங்கள் வந்து வாகனத்தை போய் பதிவு பண்ண போகும்போது இல்லை வாங்க போகும்போது, ஒவ்வொரு நேரமும் நம்ம வாகனம் வாங்க போகும்போது இல்லை ஒரு பொருள் வாங்க போகும்போது மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் பார்ப்போம் இல்லையா? ஆனால் இந்த பொருளுக்கு மட்டும் ஏன் மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் பார்க்கறது இல்லை? ஒரு வண்டி பதிவாகுது அப்படின்னா ஒரு வண்டி பதிகிறதுக்கு 500 ரூபா லஞ்சம் வருது. லஞ்சம் கேட்குறாங்க. இது 2 வீலருக்கு மட்டும் நான் சொல்றேன். காருக்கு வேறுபடும், ஆட்டோக்கு வேறுபடும், வேனுக்கு வேறுபடும், பஸ்ஸுக்கு, லாரிக்கு, எல்லாத்துக்கும் தனித்தனியாக. ஏன்னா பணம் வேற இல்லை, இதுனா மலிவான விலை அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. இதுக்கு 500 ரூபா. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுதந்திர வாடகை வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கத்திலிருந்து ஜூட் மேத்யூ இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விபத்தில் அடிபட்டவங்களுக்கு 48 மணி நேரத்தில் உயிர் காக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டத்தில் இருக்க நிறை குறைகளை பற்றி சொல்லுங்க. இல்லை, முதல்ல வந்து ஒரு முதல்வர் அப்படின்னு போகும்பொழுது மக்களை பாதுகாக்க வேண்டிய பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளணும். அதை பொறுத்த வரைக்கும் இதுவரை தமிழகத்தில் எத்தனையோ முதல்வர்கள் ஆண்டு இருந்தாலும் தற்பொழுது இந்த விபத்தை வந்து குறைப்பதற்கும் விபத்து இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அந்த கொள்கையின் அடிப்படையில் விபத்து நேரங்களில், அது வெளி மாநிலத்தராக இருக்கலாம், வெளிநாட்டவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் முதல் 48 மணி நேரத்திற்கு இலவச சிகிச்சை அப்படின்றது அரசு மருத்துவமனைகளில் இருக்குது. இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளில் அதுவும் அவசர சிகிச்சை உள்ளாகக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படும். அதற்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனையை ஒப்பந்தத்துக்கு எடுத்திருக்கிறாங்க. சொல்லப்போனால் இது வந்து அரசு உதவி பெறும் கல்லூரிகள், பள்ளிகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி அரசு உதவி பெறக்கூடிய மருத்துவமனைகளாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வந்து இதனால் வந்து விபத்து நேரங்களில் பாதிக்கக்கூடிய மக்கள், அதாவது ஓட்டுநர்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், அவர்களுடைய குடும்பத்தாராக இருக்கலாம், அந்த பதட்ட நிலை என்பது குறைக்கப்படும். அதே சமயம் இதில் வந்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்ல போகும்போது எனக்கு எதுவும் பெருசாக தென்படலை. குறைபாடுகள்னால் போக போக அதை ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது தான் அந்த தனியார் மருத்துவமனைகள் வந்து என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க, இல்லை அதில் அலட்சியம் காட்டப்படுதா அப்படின்றதெல்லாம் நம்மளால் பொறுத்திருந்து தான் நம்மளால் அதில் குறைகளை கண்டுபிடிக்க முடியும். நிறைகள் சொல்ல போகும்போது ஒரு விதத்தில் மன நிறைவு இருக்குது. இன்னும் கூடுதலாக சாலை பாதுகாப்பு தொடர்பாக நிறைய திட்டங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியம். ஏன்னா கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் போகும்பொழுது தான் 500 கோடி ரூபாய் நிதி உதவி செய்து சாலை பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க, பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட அதே 500 கோடி ரூபாய் வந்து சாலை பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், அஃப்கோர்ஸ் வெறும் விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் எடுத்துகிட்டு போக போதே தவிர அதை தாண்டி சாலை பாதுகாப்புக்காக திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது உண்மையாலுமே இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு கண்டிப்பாக சுதந்திர வாடகை வாகன சங்கத்து சார்பாக நாங்கள் முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். விபத்து ஏற்பட்டவங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. விபத்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம்? இதில் நீங்கள் இது உங்கள் கருத்து என்ன? இல்லை, கடந்த 3 வருடங்களாகவே எங்களுடைய அமைப்பின் சார்பாக சாலை பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். திடீர்னு நேரம் கொஞ்சம் இருந்ததுன்னா கூட ஒரு பகுதி நேரமாக கூட நாங்கள் இறங்கி ரோட்டில் இறங்கி மக்களுக்கு வந்து ஹெல்மெட் ஏன் மாட்டல, சீட் பெல்ட் ஏன் அணியலை, ஏன் ஒன் வேல வரீங்க, இந்த இடத்துல வந்து சிக்னல் பழுதாக இருக்குது, ஒன்று மக்களுக்கும் நாங்கள் வந்து விழிப்புணர்வு கொடுப்போம். அரசு சார்ந்து இயங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் வந்து ஒரு கம்பம் வந்து சாஞ்சிருக்குன்னா அதை வந்து சீர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி போய் கிட்ட நின்று அவங்ககிட்ட சொல்லிட்டு வர்றது. ஆனால் 48 மணி நேரம் அதையே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் அதை வந்து அவங்களுக்காக முயற்சி எடுத்து செய்கிறதில்ல. இது போன்ற விஷயங்களையும் அரசுக்கு கவனம் கொடுக்கறது. உதாரணத்துக்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் நடக்கக்கூடிய விபத்துகளை குறைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத கவனம் கொடுக்கறது. மேம்பாலங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சாலைகளில் மேம்பாலத்திற்கான கவனங்கள் கொடுக்கணும். இடதுபுறம் செல்லலாம், வலதுபுறம் செல்லலாம், இல்லை அந்த மேம்பாலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அறிகுறி சிக்னல்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ அது போன்ற இடங்களில் வந்துட்டு விழிப்புணர்வு கொடுத்துட்ருப்போம். இது வந்து விபத்தை குறைக்கிறதுக்கு 2 அரசுகளும், ஒன்றிய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சொல்லப்போனால் விபத்து அப்படின்றது வந்து அஜாக்கிரதைனால ஏற்படுறதானே தவிர எதுவும் வந்து வேணும்னு போய் யாரும் வந்து விபத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு செயல் கிடையாது. அப்படி இருக்க போகும்பொழுது விபத்தை கட்டுப்படுத்துவதற்கு பல காரியங்கள் மேற்கொள்ளணும். முதல்ல சட்டத்தை மதிக்கணும். நம்ம வந்து
30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஒரு மேம்பாலத்தில் பயணிக்கலாம் அப்படின்னா அங்கே 60 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம பயணிச்சுட்டு இருப்போம். அப்படி இருக்க போகும்போது விபத்து ஏற்பட தான் செய்யும். சமீபத்தில் கூட ஆந்திரா மாநிலத்தில் ஒரு மேம்பாலத்துலேருந்து கார் வந்து கீழே வந்து விழுந்திருக்கும், புரண்டு வந்து தலைகீழாக விழுந்திருக்கும். இது போன்ற சம்பவங்கள் வந்து நம்ம தவிர்க்கணும்னா முதல்ல செல்ஃப் டிசிப்ளின் வேணும். ரெண்டாவது, சாலையினுடைய கவனக்குறைவு அப்படின்றது இல்லாத அளவுக்கு கவனமாக வாகனங்களை இயக்கணும். இது வந்து எல்லாருக்குமே உண்டு. இது வந்து அரசுக்கு மட்டும் சொல்லிட முடியாது, வாகன ஓட்டிகளுக்கு மட்டும் சொல்லிட முடியாது. அதே சமயம் இதை வந்து குறைக்கிறதுக்கான நடவடிக்கை அப்படின்னு சொல்ல போகும்பொழுது, முதல்ல சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த சுவர்களில் வந்து விளம்பரங்களையோ இல்லை அரசு பிரச்சாரங்களை மேற்கொள்றதை நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டினாலே போதும். இன்னைக்கு தமிழக முதல்வர் கூட இது சம்மந்தமாக ஹெல்மெட் அணியணும் அப்படின்றதெல்லாம் வந்து விழிப்புணர்வு சொல்லியிருக்கிறாரு. ஹெல்மெட்டினுடைய அவசியத்தை சொல்கிறது மட்டும் இல்லாமல் நடைமுறையில் அதை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். சொல்லப்போனால் நான் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 வீலர் வாங்கியிருந்தேன். அதில் அந்த 2 வீலர் வாங்க போகும்போது 2 ஹெல்மெட் கொடுக்கணுன்ற சான்றிதழ் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த சான்றிதழ் கொடுத்தால் மட்டும்தான் வாகனத்தை பதிய முடியும். ஸோ அது மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்னு போகும்போது இன்றைக்கி வந்து முதல்வர் வந்து வெறுசாக வந்து 2 ஹெல்மெட் மாட்டணும் அப்படின்றது மட்டும் சொல்லாமல் இதை அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஃபாலோ பண்ணணும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபாலோ பண்ண போகும்போது தான் மக்கள் வந்து தானாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரை வந்து பயணியாக கூட்டிகிட்டு போனாலும் சரி, அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இதை வந்து நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. ஸோ இது மாதிரி சட்டத்தை கடைபிடிப்பதும், சட்டத்தில் இருக்கக்கூடிய சலுகைகளை சரியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் அரசனுடைய கடமையாகவும் இருக்கணும். 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்துறையும் இதை எடுத்துகிட்டு போகணும். இப்போ 500 கோடியில் வந்துட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுலாம் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. அந்த 500 கோடியை வந்துட்டு இந்த சாலைகளை மேம்படுத்தவோ இல்லை வேற ஏதாச்சும் குறைபாடுகளை மேம்படுத்தவோ பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இந்த 500 கோடி ரூபாய் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்றது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, ஒவ்வொரு தடவையும் ஜனவரி மாதங்களில் அந்த சாலை பாதுகாப்பு வாரத்தில் மட்டும் துண்டு பிரசுரங்களும் பேரணிகள் நடத்துறதையும் இதில் மட்டும்தான் இருக்கே தவிர, வருடம் முழுவதும் அந்த சாலை பாதுகாப்புக்காக அரசு என்ன செய்யுதுன்ற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இருக்கு. உதாரணத்துக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லக்கூடிய பல ஓட்டுநர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய உறக்கம் என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம். சமீபத்தில் கூட மதுரையில் இருக்க ஒரு காவல் ஆய்வாளர் வந்து போக்குவரத்து பிரிவில் இருக்கிறவர் இரவு நேரங்களில் கண் விழிச்சு ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு இலவசமாக டீ கொடுத்த ஒரு காட்சி, அது சமூக வலைத்தளங்களில் பிரம்மாண்டமாக வைரல் ஆச்சு. அது மட்டும் பத்தாது, அவர்களுடைய உறக்கத்திற்கான உறுதி செய்யணும். சட்ட வரைவுகள் ஏற்கனவே இருக்கு. 8 மணி நேரம் தான் பணி செய்யணும், 4 மணி நேரத்துக்கு மேலே ஓவர் டைம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகள் என்னவோ அதை நம்ம அரசு மேற்கொள்ளணும். தொழிலாளர்களுக்கான ஒரு செயலாளர் இருக்காரு, ஆணையர் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் வந்து இந்த சாலை பாதுகாப்பு சம்பந்தமாக பணி செய்யணும். இன்னைக்கு எப்படி முதல்வர் வந்து விபத்து நேரங்களில் மருத்துவத்துக்கு எப்படி உதவி செய்கிறாரோ, அதே போல தொழிலாளர்களுடைய நலனுக்காக இந்த சாலை பாதுகாப்பு தொடர்பாக அரசு செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். இந்த 500 கோடி ரூபாயில் ஒன்றும் பெருசாக மாற்றம் வந்துட போகிறதில்ல. அதையும் தாண்டி வருடத்திற்கு ஒன்றிய அரசாங்கத்தால் 200 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பூனாவில் இருக்க ரோட் சேஃப்டி செல்க்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டு அவர்களும் வந்து சாலையினுடைய பாதுகாப்பு தொடர்பாக ஆண்டுதோறும் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன பணின்றது எனக்கும் தெரியல. ஆனால் தொப்பூர் போன்ற விபத்துகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது. ஒரே நேரங்களில் 7 பேர் 12 பேர் மரணங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதிலிருந்து மீட்பதற்கு சரியான ஆயுதங்கள் தேவை. உதாரணத்துக்கு இந்த 500 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா, அந்த 500 கோடி ரூபாயில் ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் அதிநவீன கருவிகள் வச்சுருக்கணும். ஒருத்தர் விழுந்து கார் உள்ளார மாட்டிக்கிட்டாரு, அவரை வந்து மீட்கணும் அப்படின்னா ஒரு 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 ஆயுதத்தை வச்சு அந்த கண்ணாடியை பிரேக் பண்ணி அவரை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஒரு வசதிகள் இருக்கணும். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது, வெறும் கடப்பாரையும் மண்வெட்டியும் கயிறு மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த ஆயுதமும் இல்லை. அந்த ஆயுதங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும், இல்லை உள்நாட்டிலே இருக்குன்னா அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். விபத்து நேரங்களில் உடனடியாக மீட்பதற்கான செயல்கள் செய்யணும். நேற்றுக்கு முந்தின தினத்தில் கூட மதுரையில் ஒரு விபத்துக்குள்ளாய மருத்துவர் வந்து சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உராசிட்டாருன்றதுனால அதிவேகத்தில் போய் அந்த வாகனத்தை மடக்கிறதுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருப்பார். எதிர்ப்புறத்தில் வந்த வாகனத்து மேலே இடிச்சு சுக்குநூறாக நொறுங்கிடுச்சு. அவர் திருப்பி அந்த வாகனத்தை மீட்டு வெளில எடுக்கிறதுக்கு ஜேசிபி மட்டும்தான் இருக்குது. நம்மக்கிட்ட வேற என்ன ஆயுதம் இருக்குது? இதுவாக ஜேசிபி பரவாயில்ல, உடனே செயல்பட்டுட்டாங்க. சில இடங்களில் வந்து கயிறு கட்டி 10 பேர் 20 பேர் சேர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த சில விளம்பரங்கள்லாம் வரும், ஃபெவிகாலுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த மாதிரி வந்து சாலைகளில் நிறைய காட்சிகள் நம்மளால் காண முடியுது. அந்த காட்சிகள் வந்து மாறணும்.
மீட்டு அவர்களை வந்து நிரந்தரமாக ஊனமுற்றோரா மாற்றுத்திறனாளிகளா இல்லாத அளவுக்கு இந்த சிகிச்சையினுடைய தரம் உயரணும் அப்படின்றது கோரிக்கை. இப்போ புதுசா ரிஜிஸ்டர் பண்ணாலே 2 ஹெல்மெட் தரணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த 2 ஹெல்மெட் யாருமே தரதில்ல. அது மாதிரி புதுசா வண்டி வாங்கும்போது என்னென்ன மாதிரியான ஊழல்லாம் நடக்குது? எந்த வகையெல்லாம் காச ஏமாத்துறாங்க? இல்ல நீங்க ஒரு வாகனம் வாங்க போம்பொழுது எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் நேரடியா அவர்கள் வந்து வாகனங்கள குடுக்கறது இல்ல. இது கிட்டத்தட்ட நான் வந்து அனுபவித்த ஒரு விஷயம். சமீபத்தில நான் ஒரு இருசக்கர வாகனம் வாங்கினேன். என்னுடைய தேவைக்காக அப்படின்னு நான் பார்க்க போம்பொழுது, எந்த ஒரு விற்பனையாளருமே இதுதான் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் அப்படின்றத தெளிவுபடுத்தவே இல்ல. அதே சமயம் நானே அந்த வாகனத்த பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா, தொடர்ச்சியா நாங்க எங்களுடைய வாகனங்கள புதுப்பிக்கிறதுக்காகவும், ஃபிட்னஸ்க்காக நாங்க போம்பொழுது, பர்மிட் ரெனியூவலுக்காக போம்போது, வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில லஞ்சம் குடுக்காம நேரடியா நாங்க பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய அமைப்பினுடைய ஒரு கொள்கையாவும் இருக்கு. லஞ்சம் தரமாட்டேன் அப்படின்றது எங்களுடைய கொள்கை. அந்த அடிப்படையில நான் ஏன் இதுக்கு மட்டும் குடுக்கணும்? என் கமர்ஷியல் வண்டிக்குன்னா நான் பண்ண மாட்டேன். பர்சனல் வெஹிக்கிள்க்குன்னா நான் வந்து பண்ணிடலாம் அப்படின்றது கொள்கையில மாறுபட முடியாது. அப்படி இருக்க போம்போது, பல ஷோரூம்ல விசாரிக்க போம்போது யாருமே வண்டி தரமாட்டேன்ட்டாங்க. நீங்களே ஆர்டிஓல பார்த்துக்கிறேன் அப்படின்னதுக்கு வண்டி தரமாட்டேன்ட்டாங்க. ஒரே ஒரு டீலர் மட்டும் தான் வந்து சரி நான் குடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அது நான் கணக்கு பண்ணி பார்க்க போம்பொழுது, ஆர்டிஓனுடைய செலவு அப்படின்னு சொல்லி 5,700 சில ரூபா வரைக்கும் போட்டிருந்தாங்க. எப்படி இதுக்கு 5,700 சில ரூபா? ஆன்லைன்ல நான் பார்க்க போம்போது வெறும் ரூ. 850 தான் செலவு இருக்குன்னு போம்போது, எதுக்கு நீங்க இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு கேட்க போம்போது, இல்ல சார் ரோட் சேஃப்டி டாக்ஸ் வருது, அது வருது, இது வருது. அந்த ரோட் சேஃப்டி டாக்ஸ் ரூ. 250. ஒரு வாகனத்த பதிவு செய்ய போம்போது ரூ. 300. அந்த வாகனத்திற்கான ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி 8% ரோட் டாக்ஸ் மட்டும் தான் நான் கட்ட போறேன். இத தாண்டி வேற எந்த தொகையும் நான் வந்து பெருசா கட்ட போறதில்ல. இத நான் வந்து வண்டி வாங்க போம்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், குறைந்தபட்சம் ரூ. 4,000லேருந்து ரூ. 8,000 8,000 கூட சொல்ல வேண்டாம். ரூ. 6,000 குறையாமல் சேமிக்க முடியும். இது நேரடியா நீங்க வந்து வாகனத்த போய் பதிவு பண்ண போம்போது, இல்ல வாங்க போம்போது. ஒவ்வொரு நேரமும் நம்ம வாகனம் வாங்க போம்போது, இல்ல ஒரு பொருள் வாங்க போம்போது மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் பார்ப்போம் இல்லையா? ஆனா இந்த பொருளுக்கு மட்டும் ஏன் மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் பார்க்கறதில்ல? என்னுடைய கணக்குகள் நான் சொல்றேன். அதாவது எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் நான் வாங்கியிருக்கேன். அந்த வண்டிக்கு வந்து ரூ. 53,835 தான் அதனுடைய வண்டியினுடைய ரேட். இந்த இடத்துல இந்த நிறுவனங்கள் என்ன செய்றாங்க, இந்த வியாபாரிகள் என்ன செய்றாங்கன்னா, அரசுக்கு செலுத்திய ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இது 2த்தையும் சேர்த்து டோட்டலா ரூ. 68,910 வருது அப்படின்னா, அதர் இணையான காப்பீடு வந்து போடுறாங்க. நான் ஸ்டேட்டுக்கு கட்டின வரிக்கு எதுக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் போடணும்? என்னுடைய பொருளுக்கு தான் நான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட முடியும். அதே சமயம் நாளைக்கு ஒரு கிளைம்னு நான் போய் நிக்கிறேன்னா, அந்த கிளைம்க்கான காசை மட்டும் தான் எனக்கு வருமே தவிர, மொத்த ரூ. 70,000 எனக்கு வந்துற போறதில்ல. அப்ப இதுல என்ன ஆகுது, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களும் அந்த ஏஜென்ட்டும் என்ன பண்றாங்க, இப்ப நானே ஏஜென்ட்டா இருக்கிறதுனால நான் போட்டுக்கிட்டேன். அதுல எனக்கு வந்து ரூ. 5,100 இவங்க சொன்னது வந்து ரூ. 5,900 எனக்கு சொன்னாங்க. ஆனா அந்த ரூ. 5,100ல பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் என்னால போட முடிஞ்சது. இப்ப எல்லாருக்கும் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போட முடியுமா? அப்ப இதுல வந்து என்னுடைய கணக்கு ரூ. 900 வரைக்கும் சேமிப்பு. 2வது அரசுக்கு செலுத்திய ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இதை சேர்த்து தான் 8% அரசாங்கத்துக்கு அந்த வாகனத்தை பதியறதுக்கு 8% ஜிஎஸ்டி கட்டுறேன். இந்த 8% ஜிஎஸ்டி கட்டுறேன்னா ஏற்கனவே கட்டின ஜிஎஸ்டிக்கு எதுக்கு நான் சாலை வரி கட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு நான் வந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலையும் கேட்டிருக்கிறேன். அதே சமயம் விற்பனை சேர்ந்த அந்த விற்பனையாளர்கிட்டையும் கேள்வி எழுப்பியிருக்கிறேன். இல்ல சார் அது அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலயே எனக்கு வந்து ரூ. 1,200 கூடுதலா நான் கட்டியிருக்கிறேன். அதாவது நீங்க இன்சூரன்ஸ் போடும்போதும் அந்த டாக்ஸுக்கும் சேர்த்து இன்சூரன்ஸ் போடுறீங்க. அதுக்கடுத்து ரோட் டாக்ஸ் போடும்போதும் அந்த டாக்ஸுக்கும் சேர்த்து ரோட் டாக்ஸ் போடுறீங்க. இதுவும் சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கும் சேர்த்து நான் வந்து ரோட் டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு. அதுக்கான விளக்கம் கேட்க போகும்போது விளக்கம் வந்து சரியா வரல. ஸோ அந்த விளக்கத்துக்கு நான் தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து பயன்படுத்தலான்னு இருக்கிறேன். அதே சமயம் லஞ்சம் ஒவ்வொரு ஆர்டிஓலையும் ஒவ்வொரு முறையும் ஒரு வாகனத்தை பதிவு பண்ண போகும்போது குறைந்தபட்சம் ரூ. 500 கேட்குறாங்க. அதே போல் எனக்கும் வந்து தொலைபேசி வாயிலாக இந்த டீலர் மூலயமா எனக்கு அழைப்பு வந்தது. நான் சொல்லிட்டேன், பில்லு இருந்தால் நான் கொடுக்குறேன், இல்லைன்னா நான் தரமாட்டேன். அது எந்த அதிகாரி வேணாலும் என்கிட்ட கேட்கட்டும், நானே டைரெக்டாக பேசிக்கிறேன் அப்படின்னு. அதே சமயம் ஒவ்வொரு வாகனம் பதிவு செய்யணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இதுதான் அதனுடைய டாக்குமெண்ட். ஷோரூம்ல இருந்து இந்த வாகனத்தை ஆர்டிஓ அலுவலகத்துக்கு போய் சேர போகும்பொழுது நம்மளுடைய வாகனத்துக்கு பதிவெண் கிடைக்குதுல்ல, அந்த பதிவெண் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டீலர் என்ன சொல்றாரு, நான் இந்த மாதிரி 2 ஹெல்மெட் வந்து நான் கொடுத்துருக்குறேன்
அப்படின்ற அந்த சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் வாகனத்தை பதிய முடியும். ஆனால் எந்த ஒரு ஷோரூம்காரங்களும் ஒரு ஹெல்மெட்டே ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சாலையினுடைய பாதுகாப்பு கருத்தில் கொண்டு தான் உச்சநீதிமன்றத்தினுடைய கமிட்டி இந்த ஹெல்மெட் மாற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஹெல்மெட் இலவசமாக கொடுக்கணுன்றதாக இருக்கட்டும், அதே சமயம் வேகத்தை கட்டுக்குள்ளார கொண்டு வரதுக்கு 80 கிலோமீட்டருக்கு மேலே அதிகமாக பயணிக்கக்கூடாது வணிக வாகனங்கள்ன்ற கட்டுப்பாடுகள், இது போன்ற நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸ்டிக்கர் ஒட்டுறது, ஆனால் அதில் நடக்கக்கூடிய ஊழல் அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது. மக்கள் இதை விழிப்புணர்வோடு அவர்கள் பொருள் வாங்க போகும்பொழுது கண்டிப்பாக குறைந்தபட்சம் 2000 6,000 ரூபாய் வரைக்கும் சாலிடாக சேமிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பெருமையாக பார்த்துக்கிறோம், நான் R15 வாங்கியிருக்கிறேன். நம்ம விரும்பியவர்கள் நம்மளுடைய வாகனத்தில் பயணிக்க போகும்பொழுது பாதுகாப்பான பயணம் வேணும். அந்த பயணத்தில் நாம் ஏமாறாமல் நம்ம கொடுக்குற பணத்துக்கு சரியான பொருள் கிடைச்சிருக்குதா அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இந்த இடத்துல தான் வணிகர்கள், இந்த இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் மக்களை ஏமாத்துறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இதே மாதிரி எல்லாரும் பண்ணால் இதில் மூலிமா நிறைய ஃப்ராட் பண்ணலாம்ல. ஒரு வாகனத்தை வாங்கிட்டு வந்துட்டு பதிவெண் இல்லாமல் ஏமாத்துறது. இல்லை, கண்டிப்பாக வரலாம். அது போன்ற ஒரு சூழ்நிலை வரலாம். அது சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கட்டுப்பாடுகள் வச்சுருக்குறாங்க. எந்த ஒரு நிறுவனமும் வாகனத்தை பதியாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. ஆனால் அதை கடைபிடிக்கிறாங்கன்ற பேரில் 2000 8,000 ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்துட்டு இருக்குதுன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஒரு வண்டி பதிவாகுது அப்படின்னா, ஒரு வண்டி பதிகிறதுக்கு 500 ரூபா லஞ்சம் வருது. லஞ்சம் கேட்குறாங்க, உண்மை. இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 500 ரூபா தானா? இல்லை, இது 2 வீலருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். காருக்கு வேறுபடும், ஆட்டோக்கு வேறுபடும், வேனுக்கு வேறுபடும், பஸ்ஸுக்கு, லாரிக்கு, எல்லாத்துக்கும் தனித்தனியாக. ஏன்னா பணம் வேற இல்லை, இதுனா மலிவான விலை அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. இதுக்கு 500 ரூபா. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு 90 ஆர்டிஓ 100 ஆர்டிஓ இருக்குன்னே வைங்களேன். 100 ஆர்டிஓவில் ஒரு நாளைக்கு 100 வண்டி புதுசாக பதிவாகுது. ஒரு வண்டிக்கு 500 ரூபா கணக்கு வச்சிங்கன்னா கூட வருஷம் 365 நாளில் 300 நாள் நீங்கள் கணக்கு வச்சா கூட 145 கோடி ரூபாய் ஊழலாக போகுது. அப்போ இந்த ஊழல் யாரோட ஊழலாக? நம்மளுடைய பணம் எங்கே போகுது? அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன அரசு நடவடிக்கை எடுத்துட்டாங்க? நான் வண்டி வாங்கிட்டு நான் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கொண்டு போய் நான் வண்டியை பதியாமல் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, திருட்டு வண்டியாக பயன்படுத்தலாம், திருடர்கள் பயன்படுத்திக்கலாம், வேற போலி நம்பர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்க்கிறதற்காக ஒரு திட்டத்தை மக்கள் மேலே திணிக்கிறாங்க. ஆனால் அதே வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஊழல் நடந்துட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு அரசு என்ன செய்யுது? எல்லாத்தையுமே ஆன்லைன் சிஸ்டமில் கொண்டு வந்துட்டீங்க. வண்டி, புது வண்டி, டைரெக்டாக ஆர்டிஓ ஷோரூமில் போய் வண்டியை பார்த்துட்டு வண்டி நம்பர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாமே. சிஸ்டம் கொண்டு வரணும். ஏன்னா இது நான் இப்போ சொன்ன ஸ்கீமை கூட இந்த கொரோனா ஊரடங்கு காலங்களில் இது போன்ற செயல்கள் நடந்தது. நிறைய வாகனங்கள் பதிவெண் கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு விற்பனை நிலையங்கள்லேயும் ஆர்டிஓ அதிகாரிகள் போய் நின்று வாகனத்தை பதிஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதனுடைய கணக்குகள் எப்போவுமே எந்த சேல்ஸ் ஆஃபீஸர், எந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய சேல்ஸ் ஆஃபீஸர் தெளிவாக இதுதான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், இதுதான் நான் சென்ட்ரலுக்கு கட்டுற ஜிஎஸ்டி, இதுதான் நான் ஸ்டேட்டுக்கு கட்டுற ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ் இவ்வளோ, ஆர்டிஓவில் ஸ்மார்ட் கார்டுக்கான ஃபீஸ் இவ்வளோ, ஆர்டிஓவில் சர்வீஸ்க்கான சர்வீஸ் சார்ஜஸ் இவ்வளோ அப்படின்றத தெளிவுபடுத்துறதே இல்லை. ஒரு சில வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களே சொல்லக்கூடிய விஷயங்கள், ஷோரூமில் 700 ரூபா போட்டாங்க, என்னத்துக்கு இந்த 700 ரூபா அப்படின்னு கேட்க போகும்போது ஃப்ளாக் டே, அதாவது இராணுவத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடி நாள் 700 ரூபா அப்படின்னு எழுதுறாங்க. நானே ஆர்டிஓவில் தான் வேலை செய்கிறேன்னு சொன்னோடனே உடனே உள்ளே போயிட்டு வெளில இல்லைங்க அதில் 100 ரூபா, அது நானாக கொடுக்க வேண்டிய அது என்னுடைய விருப்பம் தானே தவிர, நேரடியாக நம்ம போய் பதிவு பண்ண போகும்பொழுதோ இல்லை வாகனத்தை புதுப்பிக்க போகும்பொழுதோ அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, நீ 500 ரூபாய்க்கு கொடி நாள் வாங்குன்றாங்க. எது? அந்த லஞ்ச பணத்தை வேறு விதத்தில் எனக்கு தான் கிடைக்கலல்ல, அரசாங்கத்துக்காவது போட்டுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு சில அதிகாரிகள் பணி செய்கிறாங்க. அந்த மாற்றத்தை வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தெளிவை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு விருப்பமாகவும் இருக்குது. இப்போ அந்த 500 ரூபா லஞ்ச பணம் கொடுத்துட்டா ஃப்ளாக் டே அவங்க போட மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக போனீங்கன்னா ஒரு 2 வீலரை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஏன்னா 15 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்திய வாகனங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போ நீங்களே 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னா 15 வருஷத்து பழசுன்னா போய் எஃப்சி பண்ணி ஆகணும். அந்த எஃப்சி பண்ண போகும்போது நீங்கள் போய் டேரெக்டாக நீங்கள் நின்னீங்கன்னா உங்ககிட்ட ஃப்ளாக் டேக்கு காசு கேட்பாங்க.
இதுவே நீங்கள் வேற ஒரு புரோக்கர் மூலியமா போனீங்கன்னா அந்த ஃப்ளாக் டே காசுன்னு கணக்காட்டுவாங்க. இப்போ நான் இந்த 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 பொருள் இது ஒரு பேசும் பொருளாக தமிழகத்தில் நாளைக்கு மாறுச்சு அப்படின்னா கூட இந்த பணம் ஃப்ளாக் டேக்குக்காக தான் கணக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ளாக் டேக்குக்காக எந்த ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலையும் ரசீதுகள் தரப்படுறதில்ல. இது வந்து டிஜிட்டல் ரசீது இல்லையா? இது வந்து டிஜிட்டல் ரசீது. இது அரசாங்க முத்திரையிட்டு டிஜிட்டலாக பிரிண்ட் ஆகி வெளில வருது. ஆனால் இந்த ஃப்ளாக் டேக்கு மட்டும் கையில் நோட்டில் வச்சு எழுதிப்பாங்க, இல்லைன்னா ஒரு துண்டு நோட்டு போட்டு ஒரு ரசீது போட்டு கையில் கொடுப்பாங்க. அந்த ரசீது அரசாங்கம் தான் அடிச்சு கொடுக்குதா, இல்லை அதிகாரிகள் அவங்களா அவங்களோட ப்ரெஸ்ஸில் தெரிஞ்ச ப்ரெஸ்ஸில் வச்சு பிரிண்ட் அடிச்சுக்கிறாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஷோரூம் வழியாக போனால் அப்போ என்ன நிலைமை? ஷோரூம் வழியாக போகும்போது அதை தான் மொத்தமாக உங்ககிட்ட வாங்கிடுறாங்களே. இப்போ நான் 4000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் என்னோட வண்டிக்கு நான் மிச்சம் பண்ணியிருக்கிறேன். 4000 ரூபாய் எங்கே போகுது? 1000 ரூபாய் இன்சூரன்ஸில் நான் என்னோட சேமிப்பு. மிச்சது எல்லாமே என்ன சேமிப்பு? ஆர்டிஓவுக்கு போற வேண்டிய சேமிப்பு தான். இது ஆர்டிஓ மட்டும்தான் இந்த மிச்ச காசுலாம் எடுத்துக்கிறாங்களா, இல்லை ஷோரூமும் அவங்க பங்கு எடுக்கிறாங்க, அவங்க பங்குக்கும் எடுக்கிறாங்க, அவங்க பங்குக்கு எடுக்கிறாங்க, எடுக்காமலாம் இல்லை. அவங்க அதனால தானே உங்களுக்கு இலவசமாக நான் டேங்க் கவர் போட்டு தரேன், சீட் கவர் போட்டு தரேன், கார் வாங்கினா சீட் பெல்ட் ஃப்ரீ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எப்படி? கார் வாங்கினா சீட் பெல்ட் ஃப்ரீன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய பொருள் அதுக்குள்ளார வர வேண்டியது. இப்போ கூட இந்த வாகனத்துக்கு மேண்டேட்டரி ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லி 700 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. என்னது அது மேண்டேட்டரி ஃபிட்டிங்? நம்பர் பிளேட். ஒரு வண்டி வாங்கினா நம்பர் பிளேட் கொடுத்து தானே ஆகணும். ஆனால் அது மேண்டேட்டரி ஃபிட்டிங்னு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் வாங்குறாங்க. இதை யார்கிட்ட போய் நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் கேட்க முடியும்? நிறுவனத்துக்கிட்ட போய் கேட்க முடியுமா? கண்டிப்பாக அது ப்ரைவேட் கம்பெனி, அவன் தகவல் அறியும் உரிமை சட்டம் அவனுக்கு பொருந்தாது, அதனால் அவன் தரமாட்டான். இது எந்த நிறுவனங்கள் நான் நேரடியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி விற்பனையை ஊக்குவிக்கிறதுக்காக செய்கிறாங்க? எந்த நிறுவனமும் செஞ்சதில்லை. அதே சமயம் அரசாங்கத்துக்கிட்ட போய் மேண்டேட்டரி ஃபிட்டிங் நம்பர் பிளேட்டுக்கு தனியாக நான் காசு கட்டணுமா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? இந்த தகவல் இங்கே அலுவலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ யார்கிட்ட போய் நம்ம கேட்குறது? ஒரு கன்சியூமராக நம்ம ஒரு பொருள் வாங்க போகும்போது அந்த பொருளுக்கான சரியான விலை என்ன, அந்த விலை எப்படி நிர்ணயிக்கப்படுது, அதை பதிவு செய்ய வேண்டிய அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய அத்தனை கட்டணங்களையும் நேரடியாக மக்களாகவே கட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். நேரடியாக அரசிற்கு லஞ்சம் இல்லாமல் நேரடியாக மக்கள் போய் அணுக போகும்போது அதற்கான பணிகளை செஞ்சு கொடுக்கணும். ஒரு சில அதிகாரிகள் வந்து லஞ்சம் பேர்வழிகளாக இருந்துக்கிட்டு அவர்கள் கையூட்டு பெறுவதற்காக, இல்லை அங்கே இருக்க வட்ட செயலாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் காசு கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்காக மக்களை போட்டி வாட்டி வதைக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. இப்போ இந்த ஊழல், இந்த ஏமாற்றுறதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் கொண்டு வரணும்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான வழிமுறைகள் கொண்டு வந்தால் இதெல்லாம் தடுக்கலாம்? இல்லை, இது வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா பண்ணலாம். இப்போ எல்லாருமே அரசு அலுவலகங்கள்லேயே முதல்வராக இருக்கட்டும், பல பணிகள் வந்து காணொலியின் வாயிலாக பணிகள் நடக்குது. ஸோ அப்படி இருக்க போகும்போது இது புது வண்டி, இந்த புது வண்டியில் என்ன ஸ்க்ராட்ச் இருக்க போகுது, என்ன டென்ட் இருக்க போகுது. பழைய வாகனம் ஃபிட்னஸ்க்குன்னா நாங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குது. புது வாகனம் அப்படின்னு போகும்போது அதை பதிவு பண்ணி கொடுக்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துட்டால் அது பெட்டராக இருக்கும். சொல்லப்போனால் இந்த வண்டியினுடைய ஆர்சி புத்தகம் வாங்குறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். இருந்தாலும் வாங்கிட்டேன், அது வேறு விஷயம். கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து தான் நான் வாங்கினேன். அதுக்கும் சில இந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க அதை கொடுக்க மறுக்கிறதுக்கு அலக்கடிக்கக்கூடிய செயல்கள் செய்கிறாங்க. இது அரசு தான் திட்டம் விடணும். நான் வந்து இது வந்து இந்த சிஸ்டம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ற ஆலோசனை கொடுக்கறத விட இதை களைவதற்கு இதற்கான ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவங்க உட்காந்து புது வாகனம் வருதா, சரி ஷோரூம்லேருந்து ஆன்லைனில் 4 ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் எல்லாத்தையும் அதிலே அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னா அதை தான் அங்கே வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆடிட் பண்ண போகிறாரே தவிர அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்க போகும்போது இந்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்குதான்னு அந்த ஆவண சரிபார்ப்புதல் ஆன்லைன்லேயே செஞ்சு ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு ஃபிட்னஸ்க்கு கூட நாங்கள் போய் நிற்கிறோம். எது ஃபிட்னஸ் முடிச்சிருவோம், அந்த ரசீது வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த ரசீதில் தான் லஞ்சமே கேட்குறது. ஃபிட்னஸ்க்கான அக்னாலேஜ்மெண்ட் வேணும்ல. ஆனால் ஃபிட்னஸ் நம்ம பண்ண போகும்போது ஆன்லைனில் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க, ஃபார்மே தேவையில்லைன்றாங்க. ஆனாலும் படிவம் இங்கே சில நேரங்களில் தேவைப்படுது. ரிப்ளை கொடுக்க போகும்போது அதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நான் பிரிண்ட் எடுத்து வச்சுப்பேன்ல. நான் ஃபீஸ் கட்டினதுக்கான பிரிண்ட் இது தானே. இதே மாதிரியான பிரிண்ட்டு ஃபிட்னஸ்க்கு ஏன் அப்லோட் பண்ணிட்டா நானும் அதை பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் நெட்டில் போய் பிரிண்ட் எடுத்துப்பேன். பிரிண்டிங் மிஷின் இதுன்னா நானே எடுத்துப்பேன். அதிகாரிகிட்ட போக வேண்டிய சூழ்நிலை இல்லை. அந்த அதிகாரிகிட்ட போகும்போது அவங்க லஞ்சம் வாங்குறாங்க. இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து கமலஹாசன் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லை. அந்த சிஸ்டம் வந்து மாற்றுறதுக்கான நடவடிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்தாருன்னா கண்டிப்பாக பிரத்யேகமாக இந்த கமர்ஷியல் வாகன உரிமையாளர்கள் பலன் பெறுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.